அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொன்னா போதும், உடனடியா உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் நிச்சயம் கிடைச்சே தீரும். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது குபேரனுடைய பீஜ மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். குபேரனை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பணத்துக்கான அதிபதி மகாலட்சுமினா அதே போல குபேரனும் ஒன்று. குபேரனை வழிபாடு பண்றவங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே செல்வ வளம் இருந்துகிட்டே இருக்குமே. அது போலதான் குபேர பீஜ மந்திரம் அப்படிங்கிறது குபேர மந்திரத்துடைய பீஜ ஒளிகள் சேர்ந்ததா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அதோட அதிபதியான குபேர சம்பத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். குபேரனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிப்போம். இது ஒரே ஒரு வார்த்தை மந்திரமா தான் உங்களுக்கு இருக்குமே. இந்த மந்திரத்தை யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது. அடுத்தது, ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கு, தீட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்ல தீட்டா இருக்கீங்கன்னா அது போன்ற சமயத்துல இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. போதை வஸ்துக்கள் ஏதாவது எடுத்திருந்தா பயன்படுத்தக்கூடாது. மன நிலையிலும் உடல் நிலையிலும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதே போல ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய, ஆல்ரெடி தடுமாற்றம் சொல்லிட்டு இல்லைங்களா, அதே போல இந்த கோபமா இருக்கக்கூடிய நிலையிலுமே பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. மற்ற நேரங்களில் நீங்க பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தும் போது பொறாமை குணம் துளி கூட இருக்கக்கூடாது. எங்க பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, என் வீட்டில் கார் இல்லை, நான் அது மாதிரி பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமை மட்டும் பற்றாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டியது தடைப்பட ஆரம்பிக்கும். அதனால எக்காந்து கூட இந்த பொறாமையை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விட பாருங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க நல்லது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதே போல உங்களுக்கு பணம் வரவு ஏற்பட்ட பிறகு அந்த பணத்துல ஒரு சிறு பகுதி பாத்தீங்கன்னா பசியால இருக்கக்கூடியவங்களுக்கு கோவிலுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு வரணும். அப்படி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா பணப்பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால இதையும் சரி பண்ணிக்கோங்க. இதை நீங்க என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய பணம் நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சேரும். அதாவது நீங்க எவ்வளவு பணம் கேட்கறீங்க அப்படிங்கிறது உங்க மனம் நம்பக்கூடிய விஷயமா இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போல கால நேரங்கள் எடுத்துக்கும். அதாவது நான் ஒரு 1000 கோடி வேணும், 2000 கோடி வேணும் அப்படின்னு சம்மந்தமில்லாத ஏதாவது ஒரு வார்த்தைகள் நான் சொல்லும்போது என் மனம் அதை நம்பாது. அப்ப நான் நம்பிக்கை இல்லாமல் செய்யற விஷயங்கள் எனக்கு நடக்காது. நான் அந்த விஷயம் பண்ணும்போது முழுமையான நம்பிக்கையோட குபேரனுடைய அருளோட நான் செய்யும்போது எனக்கு கிடைக்கும். இதற்கு நீங்க நல்லா குளிச்சுட்டு உடல் மன சுத்தத்தோட உங்க பூஜையில் நல்லா அமர்ந்துட்டு குபேரனை மனதார வேண்டின பிறகு கண்களை மூடிக்கிட்டு நமக்கு எவ்வளவு பணம் வேணும், நியாயமான கோரிக்கையா இருக்கணும், நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மனதில் நினைச்சுக்கிட்டே நம்ம தாம் அப்படின்னு சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா தாம் 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 அப்படின்னு. இந்த தாம்ங்கிறது தம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுமே. தா இம் இவ்வளோதான் போடுவோம். ஆனால் தம்முன்னு சொல்லக்கூடாது, தாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குபேரனுடைய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தோட ஒலிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கேட்டுட்டே இருந்தாலோ ஒருத்தங்க சொல்லிட்டே இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷணமாக மாற ஆரம்பிப்பாங்க. அதனால இதை பார்த்தீங்கன்னா மன ஒருநிலையோட எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே தாம் 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 அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. மற்றும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம், இப்போ நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரங்களும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். எப்ப நீங்க சொல்றது உங்க மனதுல சரியான விதத்துல பதிய வைக்கிறீங்களோ, நீங்க கேட்ட பணம் உங்க மனதுல சரியான விதத்துல பதியுதோ அப்பயே உங்க ஆழ் மனதுல இது பதிய ஆரம்பிச்சிடும். அதாவது உணர்வு பூர்வமா நீங்க நினைக்கணும், உணர்வு பூர்வமா இது சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னாவே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய ஆரம்பித்தது அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய பணம் ஏதாவது வழியில உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏதாவது வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். அல்லது அந்த பணத்தை அடைவதற்கான வழிகள் காட்டும். இந்த வேலை நீ போனா நீ கேட்ட பணம் உனக்கு கிடைக்கும், இது பண்ணா நீ கேட்ட பணம் உனக்கு கிடைக்கும், உங்களுக்கு வேஸ்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வழிகளையும் வாய்ப்புகளையும் நீங்க சரியா பயன்படுத்தும் போது நீங்க ஆசைப்பட்ட பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க. முதல் நாள் மட்டும் உங்க வீட்டில் பூஜையிலிருந்து சொல்லுங்க. மந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய எல்லா நாட்களுமே உடல் மனசுத்தி கண்டிப்பாக தேவை. நீங்கள் உடல் மனசுத்தி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு பண்ணாதீங்க. அசைவ உணவு சாப்பிட்டு சொல்லிடாதீங்க. அசைவ உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 48 மணி நேரமும், அதுக்கு மீறி கொஞ்சம் இந்த பெரிய வேற ஏதாவது ஆடுகள்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஃபுல்லாக டைஜஷன் ஆன பிறகு முழுமையாக கிளியர் ஆன பிறகு சொல்ல ஆரம்பிங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். போதை வஸ்துக்கள் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.